வணக்கம். இன்னைக்கு நம்ம நகை கடனை பற்றி ஒரு முழுமையான ஒரு பார்வையை நம்ம பார்க்க போகிறோம். நகை அடமானம் வச்சு பணம் வாங்குறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும்னாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி விலாவரியாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ எதில் நம்ம நகை அடமானம் வச்சு பணம் வாங்குறது பெஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் நம்ம ரெண்டு தான் நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரைவேட் சைட்லேயும் நகை அடமானம் வச்சு பணம் கொடுக்குறாங்க, அது மாதிரி கவர்மெண்ட் பேங்க் சைட்லேயும் அடமானம் வச்சு பணம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரெண்டு காரியத்தையும் பிரித்து பார்த்தோம்னா அதை பற்றியான டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். முதல்ல பிரைவேட் சைடில் கொடுக்கக்கூடிய அந்த நகைக்கடனை பற்றி பார்க்கலாம். பிரைவேட் சைடுங்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முத்தூட் ஃபைனான்ஸ் அதில் கொடுக்குறாங்க, முத்தூட் ஃபின்கார்ப், முத்தூட் மினி, மணப்புரம் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சேட்டு ஆட்கள் கூட நகை அடமான கடையை வச்சு கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம். ப்ரைவேட்டில் நம்ம நகையை வச்சு வாங்கும்போது ப்ளஸ் என்னன்னா, முதல்ல வந்து நம்ம உடனடியாக பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். கேஷாகவே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம நகைக்கு எவ்வளோ அதிகமாக பணம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது, நம்ம உடனடியாக வந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ கவர்மெண்ட் பேங்க், நீங்கள் பேங்க் சைடில் வந்து நீங்கள் உங்கள் நகை அடமானம் வச்சு பணத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஆனால் ப்ரைவேட்டில் நம்ம உடனடியாக கையிலே வந்து நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். இதில் உள்ள மைனஸ் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதிகபட்சமான வட்டி வரும். இப்போ முத்தூட்டு மணப்புறம் போயிட்டீங்கன்னா ₹1.50 குறைவாக வட்டி கிடையாது. ஸோ சில நேரம் ஆஃபருங்கிற பேரில் ₹1 வட்டிக்கு மாதிரி போடுவாங்க. இந்த ₹1.50 வட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 வாங்குறீங்கன்னா ₹150 கட்டுற மாதிரி வரும் மாதத்துக்கு. நீங்கள் நம்ம அதை கரெக்டாக மாதம் மாதம் கட்டிடணும். இன்கேஸ் நம்ம வந்து கட்டாமல் விட்டுட்டோம்னா அது வட்டி வந்து ₹2 வட்டியாக மாறிடும். ₹200, ₹250 மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த ப்ரைவேட்டில் நம்ம வாங்கும்போது மாத வட்டி கரெக்டாக செலுத்துகிற மாதிரி ஒரு இது வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம செலுத்தாமல் போயிட்டோம்னு சொன்னால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துலலாம் வந்து நம்ம நகை வந்து ஏலத்துக்கு வந்துடும். நம்ம நகையை வந்து அவங்க ஏலத்துக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரெண்டாவது, நம்ம பேங்க் சைடு பார்த்தோம்னு சொன்னால் அதில் கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு டைப் ஆஃப் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு டைப்பில் இருக்குது. இப்போ நம்ம கவர்மெண்ட் பேங்க்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ், கனரா பேங்க் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 40 பைசா வட்டியிலே வந்து அக்ரிகல்ச்சர் லோனும் தர்றாங்க. இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ₹1,00,000 வரைக்கும் தான் அக்கௌண்ட்டில் வந்து எடுக்க முடியும். 40 பைசா வட்டிங்கிறது ரொம்ப கம்மியான வட்டி. கிட்டத்தட்ட நீங்கள் ₹1,00,000 வாங்கினீங்கன்னா மாதம் ₹400 தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 1 இயர் கூட நம்ம வச்சு கூட நம்ம அதுக்கான வட்டியை வந்து கட்டிக்கலாம். ஸோ உடனே ஒவ்வொரு மாதம் கட்டணுங்கிற அவசியம் இருக்காது. பெருசாக அந்த இடத்துல நமக்கு ஒரு பயமும் இருக்காது. நம்ம ஏலத்துக்கெல்லாம் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல். அதனால் இது ரொம்ப கம்மியான வட்டியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப